இந்த வீணா போன கூதி கனவு கண்டு அந்த நாதேரி முண்டை 7 பிள்ளையும் கூட்டிக்கிட்டு இங்க வர மாதிரி கனவு கண்ட அப்படின்னு இந்த வீணா போனவன் கனவு கண்டன்னு சொல்றானே, இவன் கனவு பழிக்குமா? ஏ சொட்டையா, உனக்கு என்ன அது முட்டுகள்ல? ஏமா நீ ஒரு பக்கம் நீ எப்படி நான் தான் வச்சு எதுக்கு இப்படி அணைஞ்சிட்டு நிக்கிறா? அங்க உட்காந்து தூங்குனாரு. நாதேரிக்கு கொஞ்சமா நஞ்சமா கொஞ்சம் பொருளா பேச்சு கேட்காம கூட இந்த பொண்ண கூதி எவ்வளவு சீதனத்தை கொடுத்தான். ஒரு ஆம்பளை தானே, ஆம்பளையா இருந்தா தானே குழந்தை பிறக்கும். அது கிட்ட வந்தா தானே ஒரு ஆளு ஒரு புருஷன் நான் வேற கட்டிக்கிட்டாரு. இவன் எல்லாம் கட்ட நேரம் தடத்துல போற தாசனை கல்யாணம் பண்ணிருக்கலாம். சண்டாளி முண்டை அவன் இங்க அது ஒரு பிள்ளைங்க இல்லையா, 7 பிள்ளைங்களா. 7 நம்ம நாட்டுக்கு வந்தா நம்ம அரமனை தாங்குமா? தாங்குமா? முதல்ல இருந்தாதான் எடுக்காது. எல்லாரும் மாரி தின்னே அழிச்சு விட்டு போயிருவாங்க. ஆதியாரி பத்தத்துங்க. எத்தனை வண்டி கொண்டு வந்தா? மாலாத சீதனம் கொடுத்தாங்க. அதெல்லாம் வெளியில சொல்ல பொண்ணுத்துக்கலாத கூடி எதுவும் வழி இல்லாத வந்துட்டு எங்க அப்பா கொடுத்தாங்களோ சீதம் வழி இருக்குதா இல்லையா? நாம இருக்கிற அடி வாராததுக்கு இங்க வாராததுக்கு பொட்டிக்காரட்டு போ, மத்தவங்கிட்ட போயிடாதா. அவன் இந்த ஜோடி தடி வச்சிருக்கிறான், எடுத்து லாபம் சொல்லி போடுவான். பின்னாடி விழுவதாயா? நீங்க தப்பு தப்பா நினைக்கிறீங்க. தடி போய் வச்சிருக்கிறான், அப்படியே சொல்லி போடுவான். அப்படி கேளா ஒரு 4 கிலோ வெயிட்டா பின்னாடி விழுவுதா? ஏண்டி கட்டெரும்பு சாரி போல, கார கூட்டம் போல, பன்னி பல குட்டி போட்ட மாதிரி, நாய் 4 குட்டி போட்ட மாதிரி இத்தனையும் கூட்டிட்டு அந்த தேவடியா இங்க வந்தா யாரமன தாங்குமா? அதனால நீ என்ன செய்யற? அடி எட்டாத அம்மா செவுத்துக்கெல்லாம் இங்க எடி வச்சு அம்மா மண்ணாடைங்க அடுத்து வாயில வச்சுட்டு போயிருவான். அந்த சண்டாளி ஒரு வேளை வந்தாலும் வருவா. அதனால 8வது செவத்துக்கெல்லாம் ஏணி வச்சு மண்ணாடிங்க, 10வது செவத்துக்கெல்லாம் பரண போட்டு மண்ணாடிங்க, அரமனை கதைகளாம் இழுத்து தாளிட்டுருங்க. அரமனைக்கு முன்னாடி நல்லா விவசாயம் உள்ள வெட்டி எல்லாம் போட்டு வைங்க நிறைய. பார்த்துட்டு அரமனையில ஆர்வமே இல்லைன்னு சொல்லி அந்த தேவடியா வந்த வழியா அப்படியே திரும்பி போகட்டும்.
யாரும் இல்ல எல்லாம் முள்ளு முளைச்சு போச்சு அப்படின்னு போட்டு வளைச்சிக்கிட்டு மாயா சொல்லிட்டியா முள்ளு முளைச்சு போயிருன்னு புண்டவாயா என்ன சொல்றீங்க மாதிரிமா எப்படியா இதெல்லாம் தோணுது உனக்கு இந்த பிள்ளைக்கு சனி மூலியாட்டுக்குதுன்னா நம்ம வேற ஒரு பொம்பளையா இருந்தா அவளும் பொம்பளை நானும் பொம்பளை நான் என்னைக்காச்சும் எங்க அப்பா போயிருப்போம் என்னைக்காச்சும் போயிருப்பா அங்க போர் எடுத்து சின்னி ஊம்பி இருக்கிறாங்க அங்க போறேன் அப்ப மட்டும் கீழே இருக்கிறேன் இல்ல இங்க வாயா ஒரு பொம்பளை வந்து பூமி அதற மாதிரி நடக்கக்கூடாது அப்படி நடந்தா நம்ம நாளைக்கு இருக்க மாட்டேன் பொம்பளையா எப்படின்னு பொம்பளைங்களா என்ன பார்த்தா அன்னைக்கு தெரிஞ்சுக்குவாங்க செத்த கம்மனர் நீ அது வேணா உண்மைதான் எல்லாம் பொம்பளை நானும் பொம்பளை நினைச்சுக்கிட்டியா எல்லாம் பொந்தி அடைச்சுட்டேன் ஒரே ஒரு பொந்து மட்டும் அடைக்க முடியல ஏன் மண்ணு வச்சா புடிங்கிட்டு வருதாயா ஆணி வச்சாட ஆணி எது வச்சு அடைச்சாலும் புடிங்கிட்டு புடிங்கிட்டு சரி அதனால நான் அரமணை கதவுலாம் தாளிட்டு நான் உள்ள படுத்துக்கிறேன் வெளியே வந்து கத்திவிட்டு அப்படியே திரும்பி போட்டு நாதியாரி பெத்த நாடு மாதிரி கேவடியா எப்படி ஏமா பேசுற அப்புறம் என்னதையா வீட்டுக்கு வராங்க என்ன நாத்தனா போட்டுட்டு மாட்டுற கனவு கண்டே இப்படி பேசுறீங்கன்னா என்ன நிலைமை ஆகும் இந்த கூதிக்கெல்லாம் கனவு படிக்கும் பாரு அது நாத்தனால சப்போர்ட் பண்ணா நமக்கு சோறு கிடைக்காது பேசுறீங்களா சோறு திம்பிங்க சோத்துக்கு நக்கி புடுவீங்க ஆமா அந்த வாய்க்குமே பேசுறோம் ஏன்னா சோறு நக்கி புட்டி எந்த சரி நான் அரமனை சொல்லுகிறேன் நான் சொன்ன வேலையெல்லாம் சீக்கிரமா செய்ய எல்லாமே செஞ்சு வச்சிருந்தீ போயா நீ போய் கால் எடுத்து படுத்துக்க ஏய் என்ன கேட்காம உள்ள விட கூடாது என்னைக்காவது உன்னை கேட்காத உள்ள விட்டு இருக்கேன்னா நீ விடுனா விடுறேன் எடுனா எடுக்கிறேன் அரமனைக்கு உள்ள அடியே ஒன்னமா வரையா போய் படுப்போம் காலை விரிச்சு வச்சு படுக்காத காத்து புடி உடனே போடணும் சரி சரி அப்படி இருந்தா இப்ப காணத்துல வேட்டையாட இருக்கிறோம். அப்ப எல்லா மிருகத்தையும் ஓட்டி விட்டோம். ஆமாமா. இப்ப என்ன பண்றோம்னா இப்ப என்ன பண்ணோம்? நாம ஒளிஞ்சிட்டு இருக்கிற மிருகத்தை இன்னும் எங்க என்ன நிறைய மரங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்குது. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? தூங்கிட்டு இருக்கிற மிருகத்தை அடிக்க கூடாதுடா. எலி போட்டு தான் அடிக்கணும். தூங்கிட்டு இருக்கிற மிருகத்தை அடிக்க கூடாது. எலி போட்டு தான் அடிக்கணும். ஆமா
அம்மா தூங்கி இருக்கும்போது அடிக்கூடாது, எழுப்பி விட்டு அடிக்கணும். மிருகத்தா? ஆமா. ஏங்க ஒரு நடைமுறை, இப்ப வேட்டைக்கு வரோம் காணகத்துக்கு, தூங்குற மிருகத்தை அடிக்க கூடாது. அந்த மிருகம் தூங்கி எந்திரிச்சு போகும்போது தான் அந்த மிருகத்தை அடிக்கணும். எழுப்பி அடிக்கணும். ஆமா. இன்னொன்னு என்ன பண்ணி தெரியுமா? ஏய், ஆணும் பொண்ணும் சேரும்போது அந்த மிருகம் 2 பேரும் சேரும்போது அந்த மிருகத்தை அடிக்கூட பாவதோஷம் வந்துடும். அதையா கேக்குற? நானும் மத்த கூட்டுக்கு போன பையன் எடுத்து வந்தோம். அப்படித்தான் பொட்ட நாய் கடு நாய் மாடி இருந்துச்சு. ஓட்டம் கட்டை தூக்கிட்டு கட்டிய படக்குன்னு புடுங்கிச்சு. அப்படிலாம் அடிக்கூடாது. கடைசி காலத்துல தான் அனுபவிச்சுதான் நீ சாவ போற. கட்டை தூக்கி அடிச்சா கட்டை தூக்கி அடிச்சா அப்படி எல்லாம் செய்யக்கூடாது. அப்படி இருந்தாலும் இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? நாமளா இளமாரி மண்டபத்துல. ஒரு அறிவுரை சொல்லி பாரு, வயசாகி போச்சு. இத்தனை நாள் நீ எப்படியோ அடிய பையன்ல நீ எப்படியோ பொத்தி வச்சிருக்கலாம், எப்படியே இருந்திருக்கலாம். இந்த மேடு கொஞ்சம் அடுத்த குடும்பத்துக்கு எடுத்துக்கிட்ட கால் கழில இந்த மேடுக்கு மாதிரி ஒழுக்கமா கூத்தி எடுக்க போகாத, கொய்யா பணம் தாச்சு கெடுத்து போய் விடுறான்னு சொல்லி போனீங்கன்னா மறுபடியும் ஒரு குடும்பம் கொடுத்து போறேன். நல்ல முறையா தோடுந்து நான் ஒன்ன நினைச்சா நான் 5 வருஷத்துல கடன் கட்டணும். நான் ஒன்னதான் நம்பி இருக்கிறேன். காலம் மாறி விட்டு போயிட்டு அவன் பள்ளிக்கூடம் போறன்னு போயிருவான். அப்புறமா நான் எங்க அலையிறேன்? 5 வருஷத்துக்கு என்ன காப்பாற்றி கையன்னு சொல்றாங்க. அப்படி இருந்தாலும் நாம இப்ப இளமாரி மண்டபத்துல கொஞ்ச நேரம் அப்படியே அசந்து நிற்கிறோம். எடப்பாடி படத்துக்கு பஸ் நேரத்தில் இருக்குதா தெரியலையா? எடப்பாடி மண்டபம்